வணக்க நேயர்களே, நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தென்னாலிராமன் கதையை பற்றி பார்க்க போகிறோங்க. அதிசய குதிரை. கிருஷ்ண தேவராயரின் படைகளில் குதிரை படையும் ஒன்று. குதிரை படையும் வலிமை உள்ளதாக இருந்தது. சண்டை இல்லாத காலங்களில் குதிரைகளை பராமரிக்க மந்திரங்களில் ஒருவர் ஒரு யோசனை சொன்னார். அதாவது, ஒரு வீட்டிற்கு ஒரு குதிரையை அதற்கு தீனி போடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையும் கொடுக்கப்பட்டு வந்தது. அத்தொகையை பெற்றுக்கொண்டு குதிரையை நன்கு ஊட்டமளித்து வளர்த்தன. அதேபோல் தெனாலிராமனுக்கும் ஒரு குதிரை கொடுக்கப்பட்டது. ஆனால் தெனாலிராமனும் ஒரு சிறிய கொட்டகையில் குதிரையை அடைத்து வைத்து புல் போடுவதற்கு மட்டுமே ஒரு சிறிய துவாரம் வைத்திருந்தான். அந்த துவாரத்தின் வழியாக புல்லை நீட்டியவுடன் குதிரை வெடுக்கென்று வாயால் கேள்வி கொள்ளும். மிகவும் சிறிதளவு புல் மட்டுமே தினமும் போட்டு வந்தான். அதனால் அக்குதிரையை எலும்பு தோலுமாக ஒரு நோஞ்சானாக இருந்தது. குதிரைக்கு தீங்கி வாங்கி போடும் பணத்தில் தெனாலிராமன் நன்கு உண்டு கொடுத்தான். ஒரு நாள் குதிரைகள் எப்படி இருக்கின்றன என்று காண அனைவருக்கும் செய்தி அனுப்பி குதிரைகளை அரண்மனைக்கு அழைத்து வர உத்தரவிட்டார் மன்னர். அதன்படி குதிரைகள் அனைத்தும் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டன. மன்னர் குதிரைகளை பார்வையிட்டார். குதிரைகள் அனைத்தும் மிக திருப்திகரமாக இருந்ததால் மன்னர் மகிழ்ச்சி அடைந்தார். அங்கிருந்த தெனாலிராமன் அழைத்து, உன் குதிரையை ஏன் கொண்டு வரவில்லை என மன்னர் கேட்டார். அதற்கு தெனாலிராமனோ, என் குதிரை மிகவும் மூட்டத்தனமாக இருக்கிறது, அதை என்னால் அடக்க முடியவில்லை, அதனால் தான் இங்கே கொண்டு வர இல்லை என்றான். குதிரைப்படை தலைவரை என்னுடன் அனுப்புங்கள், அவரிடம் கொடுத்து அனுப்புகிறேன் என்றான். இதை உண்மையென்று நம்பிய மன்னர் குதிரைப்படை தலைவனை தெனாலிராமனுடன் அனுப்பினார். குதிரைப்படை தலைவருக்கு நீண்ட தாடி உண்டு. குதிரை படைத்தலைவரும் அந்த துவாரத்தின் வழியாக குதிரையை ஏற்றி பார்த்தார். உடனே குதிரை அது புல்தான் என்று நினைத்து அவரது தாடியை கவி பிடித்து கொண்டது. வழி பொறுக்க மாட்டாத குதிரை படைத்தலைவர் எவ்வளவோ முயன்றும் தாடியை குதிரையிடமிருந்து விடுவிக்க முடியவில்லை. இச்செய்தியை மன்னருக்கு எட்டியது. மன்னரும், உண்மையிலேயே இது 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 மூட்டை குதிரையாகத்தான் இருக்கும் என்று எண்ணி தெனாலிராமன் வீட்டுக்கு விரைந்தார். அங்கு குதிரையின் வாயில் குதிரைப்படை தலைவரின் தாடி சிக்கி இருப்பதை அறிந்த அந்த கொட்டகையை பிரிக்க செய்தார். பின் குதிரையை பார்த்தால் குதிரை எலும்பு தோலுமாக நிற்பது கூட சத்தியேட்டு இருந்ததை கண்டு மன்னர் ஒரு கோபம் கொண்டு அதன் காரணத்தை தெனாலிராமனும் கேட்டார். அதற்கு தெனாலிராமன், இவ்வாறு சத்தியேட்ட இருக்கும்போது குதிரை படைத்தலைவரின் தாடியை கவி கொண்டு விடமாட்டேன் என்கிறது. நன்கு உணவு ஊட்டி வளர்த்திருந்தால் குதிரைப்படை தலைவரின் கதி அதோ கதிதான் ஆகியிருக்கும் என்றான். இதை கேட்ட மன்னன் கோபத்திலும் சிரித்து விட்டார். பின்னர் தெனாலிராமனை பணித்து விட்டார். அரசவை விகட கவியாக்குதல். ஒரு நாள் கிருஷ்ண தேவராயரின் அரண்மனை அமர்க்கலப்பட்டு கொண்டிருந்தது. அறிஞர் பெருமக்களும் மற்றவர்களும் மண்டபத்தில் குடியிருந்தனர். தெனாலிராமனும் ஒரு ஆசனத்தில் அமர்ந்தான். மன்னர் கிருஷ்ணதேவராயர் வந்தவுடன் சபை கூடியது. வேறூரிலிருந்து வந்த தத்துவஞானியை பார்த்து விழாவை தொடங்கி வைத்து ஒரு விவாத மன்றத்தை ஆரம்பிக்க சொன்னார். தத்துவஞானி இறுதியில் மாயை தத்துவம் பற்றி பேசினார். அதாவது, நாம் கண்ணால் காண்பதும் மாயை, உண்பதும் மாயை என்று சொன்னார். தெனாலிராமன் எழுந்து நின்று, ஐயா, நாம் உண்பதாக நினைப்பதற்கு வித்தியாசமே இல்லையா என்றார். வித்தியாசம் இல்லை என்றார். அதை சோதிக்க தெனாலிராமன் அரசரிடம் விருந்துக்கு ஏற்பாடு செய்ய சொன்னார். விருந்து ஏற்பாடு ஆயிற்று. அனைவரும் பந்தியில் அமர்ந்து சாப்பிட தொடங்கினர். தத்துவஞானிக்கு உணவு பரிமாறியும் சாப்பிடக்கூடாது என கட்டளை இட்டனர். தத்துவஞானி தன் தவறை உணர்ந்தார். இதை பார்த்த அரசர் தெனாலிராமனின் திறமையை பாராட்டி பரிசளித்து அன்றிலிருந்து அவரை அரசவை விகட கவி ஆக்கினார். சிற்றூரில் ஒரு ஏழை அந்தன குடும்பத்தில் பிறந்தார். தெனாலிராமன் இளமையிலேயே தன் தந்தையை இழந்தார். அதனால் அவரும் அவனுடைய தாயாரும் தென்னாலி என்னும் ஊரில் வசித்து வந்தனர்.
அவருடைய தாய் மாமன் ஆதரவில் தான் வாழ்ந்து வந்தார்கள். தென்னாலிராமனுக்கு படிப்பு என்பது வேப்பங்காய் காசந்தும் இருந்தாலும் அவர் மிகவும் புத்திசாலியானவர், நல்ல நகைச்சுவையாக பேசக்கூடியவர். அவர் தந்தை இருந்ததால் தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் தென்னாலிராமனை காண ஒரு முனிவர் வந்தார். அவர் ராமனின் நிலையை கண்டு மிகவும் வருந்தினார். அதன் பிறகு அவருக்கு ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த மந்திரத்தை பக்தியுடன் ஜபித்தால் காளி பிரசன்னமாவாள் என்றார். அதன்படி அருகிலுக்கு சென்று தன் கண்களை மூடி முனிவர் சொன்ன மந்திரத்தை ஜபிக்க தொடங்கினார். இரவு பகல் பாராமல் ஜபித்ததால் உடனே காளி அவர் எதிரே தோன்றினார். உனக்கு என்ன வேண்டும் என கோபமாக கேட்டாள் காளி. காளி வனையை எழுந்த ராமன் கைகளை கூப்பி தொழுவதோடு கேட்டான், தாயே, என் வறுமை அகலும் வழியும் எனக்கு நல்லறிவும் தர வேண்டுகிறேன். உடனே காளி, உனக்கு பேராசைதான் கல்வியும் வேண்டும், செல்வம் வேண்டுமா என்றார். ஆம் தாயே, புகழுடைய கல்வி வேண்டும், வறுமை நீங்க பொருள் வேண்டும், இரண்டையும் தந்து அருள் செய்ய வேண்டும் தாயே என்றான். பிறகு காளி 2 கிண்ணங்கள் பாலுடன் வந்தார். அதை ராமனிடம் தந்தார். காளி, ராமா, இந்த 2 கிண்ணங்களிலும் உள்ள பால் மிகவும் விசேஷமானது. ஆனால் நீ ஏதாவது ஒரு கிண்ணத்துள்ள பாலைத்தான் குடிக்க வேண்டும். உனக்கு எது மிகவும் தேவையோ அந்த பாலை மட்டுமே குடி என்றார். புன்னைக்குடன் என்னை தாயே, நான் 2ஐயும் தானே கேட்டேன் என்றான். நான் எதை அருந்துவது தெரியவில்லையே என்று சிறிது நேரம் யோசித்து விட்ட பிறகு சற்றென்ற இடது காலத்தில் இருந்த பாலை வலது காலத்திலிருந்து கிண்ணத்தில் ஊற்றி அந்த கிண்ணத்து பாலை குடித்து விட்டு சிரித்தான். காளி திகைத்தென்றாள். நான் உன்னை ஓர் கிண்ணத்தில் உள்ள பாலைத்தானே குடிக்க சொன்னேன். ஆம் தாயே, நானும் ஓர் கிண்ணத்து பாலைத்தானே குடித்தேன் என்றான். ஏன் 2ஐயும் ஒன்றாக கலந்தாய்? கலக்கக்கூடாது என்று நீ சொல்லவில்லையே தாயே என்றான். உடனே காளி மகிழ்ந்து ராமனுக்கு வரம் தந்தாள். ராமா, நீ புலவன் என்று பெயர் பெறாமல் விகடகவி என்று பெயர் பெறுவாய் என்று கூறி மறைந்தார். ராமன் விகடகவி என்ற பெயரை திருப்பி படித்தாலும் வேறு விகடகவி என்றே வருகிறது என்று மகிழ்ச்சி அடைந்தான். நீதி மதியால் எயும் வெள்ளம். புத்தியுள்ளவர்கள் எங்கு சென்றாலும் தன் திறமையினால் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வார்கள். கிடைத்ததில் சம பங்கு. ஒரு நாள் கிருஷ்ண தேவர் அரண்மனையில் கிருஷ்ணன் லீலா நாடக நாட்டியம் நடைபெற ஏற்பாடு செய்திருந்தார். தென்னாலிராமனை தவிர மற்ற எல்லா முக்கிய பிரமுகர்களும் வந்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் அரசியும் மற்றும் சில பெண்களும் கலந்து கொள்வதால் தென்னாலிராமன் இருந்ததால் நிகழ்ச்சி நடைபெறாமல் போய்விடுமோ என்னை எண்ணி தென்னாலிராமனை மட்டும் உள்ளே விட வேண்டாம் என்று வாயிற்காவலரிடம் கண்டிப்புடன் சொல்லிவிட்டார். ஆனால் தென்னாலிராமன் எப்படியாவது உள்ளே சென்று விட வேண்டும் என தீர்மானித்து கொண்டான். உள்ளே செல்ல முற்பட்ட தென்னாலிராமனை வாயிற்காவலில் தடுத்து நிறுத்திவிட்டார். இந்நிலையில் தென்னாலிராமன், ஐயா, என்னை உள்ளே செல்ல அனுமதித்தால் என் திறமையால் ஏராளமான பரிசு கிடைக்கும், அதில் பாதி உனக்கு தருகிறேன் என்றான். இதை காவலாளி முதலில் சம்மதிக்காவிட்டாலும் பிறகு கொஞ்சம் சம்மதித்து விட்டான். இதை போல் இன்னொரு வாயிற்காப்பவனும் சம்மதித்து விட்டான். பிறகு தென்னாலிராமன் ஒருவருக்கும் தெரியாமல் உள்ளே சென்று ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டான். அப்போது கிருஷ்ணன் வெண்ணெய் திருடி கோபிகளிடம் அடி வாங்கும் காட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. உடனே தென்னாலிராமன் பெண் வேடம் அணிந்து மேடையில் தோன்றி கிருஷ்ணன் வேடம் அணிந்தவனை கொம்பால் அடித்தான். இதை பார்த்த மன்னர் பெண் வேடமிட்டுள்ள தென்னாலிராமனை ஏன் இவ்வாறு செய்தாய் என்றார். அதற்கு தென்னாலிராமன், கிருஷ்ணன் கோபிகளிடம் எத்தனையோ மத்தடி பட்டிருக்கான், இப்படி இவன் போல் அவன் அலறினான் என்றான். இதை கேட்ட மன்னர் தென்னாலிராமன் மீது கடுகாவும் கொண்டு 30 கசையடி தருமாறு உத்தரவிட்டார். இதை கேட்ட தென்னாலிராமன், அரசே, இப்பரிசை எனக்கு தர வேண்டாம், எனக்கு தர வேண்டிய பரிசை ஆளுக்கு பாதியாக தருகிறேன் என்று நாம் 2 வாயிற்காப்பவர்களிடம் வாக்கு கொடுத்து விட்டேன் என்றான். இதனால் அந்த பரிசை அவர்கள் இருவருக்கும் சமமாக பங்கிட்டு தாருங்கள் என்றான். உடனே மன்னர் அவ்வீரரையும் அழைத்து இது குறித்து விசாரித்தார். அவ்விருவரும் உண்மையை ஒத்து கொண்டதால்
அவர்கள் இருவருக்கும் தலா 15 கசையடி தருமாறு உத்தரவிட்டார். மேலும் தெனாலிராமனின் தந்திரத்தை பாராட்டி அவருக்கு பரிசு வழங்கினார். சூடுபட்ட புரோகிதர்கள். மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு அவருடைய தாயார் மேல் அன்பும் மரியாதையும் உண்டு. தாய்மேல் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார். அவரது தாயார் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார். வைத்தியரை அழைத்து உடலை பரிசோதிக்க செய்தார். பரிசோதனை செய்த வைத்தியரும் தாயார் அதிக நாள் தாங்க மாட்டார்கள், விரைவில் சிவலோகம் சென்று விடுவார்கள் என்று கூறினார். இதனால் மன்னர் வேதனை உற்றார். பிறகு தன் தாயிடம், அம்மா, உங்களுக்கு சாப்பிட இது மிகவும் ஆசையாக இருக்கிறது என்றார். அதற்கு அந்த தாய், மாம்பழம் தான் வேண்டும் என்றார். அப்போது மாம்பழம் கிடைக்க கூடிய காலமெல்லாம் இருப்பினும் தன் ஆட்களை அனுப்பி எங்கிருந்தாவது ஒரு மாம்பழம் வாங்கி வருவதற்கு ஏற்பாடு செய்தார். மாம்பழம் வந்து சேர்வதற்கு அந்த தாயார் மரணம் அடைந்து விட்டார். மாம்பழம் சாப்பிடாமலேயே தனது தாயார் மரணம் அடைந்ததை எண்ணி மன்னர் மிகவும் வேதனை அடைந்தார். அதற்கு பரிகாரம் காண அரண்மனை புரோகிதர்கள் அழைத்து ஆலோசனைகள் கேட்டார். பேராசை பிடித்த புரோகிதர்களும் மாம்பழம் சாப்பிடாமல் இருந்ததால் அவரது ஆன்மா சாந்தி அடையாத தங்கத்தால் 108 மாங்கனியை 108 புரோகிதர்களுக்கு தர வேண்டும் என்றார். சரி என்ற மன்னர் சில நாட்களில் தங்க மாம்பழம் தயாரானதும் அவற்றை 108 புரோகிதர்களுக்கும் மன்னர் கொடுத்தார். இச்செய்தி தெனாலிராமனுக்கு வேறு வேதனை அளித்தது. ஒரு புரோகிதர்களுக்கும் தக்க பாடம் கற்பிக்க எண்ணினான். அதன்படி செயலாற்ற துணிந்தான். புரோகிதர்களை சந்தித்து, என் அம்மாவிற்கு திதி வருகிறது, அதற்கு தாங்கள் அனைவரும் வந்து புரோகிதம் பண்ணுங்கள், என்னால் முடிந்தளவு தருகிறேன் என்றான். புரோகிதர்களும் மகிழ்ந்த ராமன் வீட்டிற்கு வந்தனர். அவனும் அவர்களை வரவேற்று உட்கார செய்தான். பின் கதவுகளை நன்கு தாளிட்டு பூட்டி கொண்டான். ஏற்கனவே நன்கு பழுக்க காய்ச்ச இரும்பு கம்பியால் ஆளுக்கு ஒரு சூடு போட்டான். புரோகிதர்கள் ஐயோ அம்மாவென்று கதறினார்கள். பின்னர் மன்னரிடம் சென்று ஒரு முறையிட்டனர். இதை பார்த்த மன்னர் தெனாலிராமன் மீது அவ்வளோ அளவிலான கோபம் கொண்டார். தெனாலிராமனை பார்த்ததும், ஏனடா புரோகிதர்களுக்கு இவ்வாறு சூடு போட்டாய் என்று கேட்டார். மன்னாதி மன்னா, என்னை மன்னிக்க வேண்டும். நான் சொல்வதை தாங்கள் கவனமாக கேட்க வேண்டுகிறேன். என் தாயார் உடல் நலமில்லாது இருந்து இறக்கும் தருவாயில் வலிப்பு நோய் வந்துவிட்டது. அதற்கு வைத்தியர்கள் என் தாயாருக்கு சூடு போடும்படி சொன்னார்கள். நான் சூடும் போடும் முன் என் தாயார் இறந்து விட்டார்கள். ஆகையால் என் தாயாரின் ஆன்மா சாந்தடைய புரோகிதருக்கு ஒரு சூடு போடும்படி பெரியவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்னபடியே தான் புரோகிதருக்கு சூடு போட்டேன். இதில் என்ன தப்பு என்று மன்னரிடம் கேட்டான் தெனாலிராமன். இதை கேட்ட மன்னர் கோபம் கொண்டு, என்னடா தெனாலிராமா, இது முட்டாள்தனமாக இருக்கிறது என்றார். இல்லை அரசே, விளக்கமாக கூறுகிறேன், சற்று கேளுங்கள் என்றான். முன்பு தங்கள் தாயார் மாம்பழம் சாப்பிடாமல் இருந்ததால் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய 108 பொன் மாங்கனிகள் 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தால் தான் அவர்கள் ஆன்மா சாந்தி அடையும் என்று சொன்னார்களே, அதன்படியும் தாங்கள் கொடுத்தீர்களே. அதுபோலவே என் தாயாரின் வலிப்பு நோய்க்கு சூடு போட முடியாமல் போனதால் தான் இவர்களுக்கு கொஞ்சம் சூடு போட்டேன் என்றான். இதை கேட்ட மன்னர் கொஞ்சம் நகைத்து விட்டார். தெனாலிராமனை பாராட்டினார். புரோகிதர்களின் பேராசையும் புரிந்து கொண்டார். நீதி பரிகாரம் என்ற பெயரில் பேராசைப்படக்கூடாது. டில்லி அரசரை வென்ற கதை. ஒருமுறை டில்லி அரசர் பாபர் தெனாலிராமனின் திறமையை கேட்டு அவரை நேரில் காண விரும்பினார். அவரது திறமையை சோதிக்க விரும்பினார். எனவே தெனாலிராமனை டெல்லிக்கு அனுப்புமாறு விஜய நகரத்திற்கு ஓலை அனுப்பினார். கொஞ்சம் தேவராயரும் தெனாலிராமனை அழைத்து, இதோ பார் ராமா, இங்கே உன் திறமையை காட்டி எங்களை சிரிக்க வைக்கிறாய். ஆனால் அதுபோல் அந்த ஒரு பாபரிடம் நடக்காது. உன் திறமையை அவரிடமும் பரிசு பெறுவதில்தான் உள்ளது. அவரிடம் நீ பரிசு பெற்று வந்துவிட்டால் நானும் உனக்கு பரிசு தருவேன். உன்னை திறமைசாலி என்றும் ஒப்புக்கொள்கிறேன். இல்லை என்றால் உனக்கு தண்டனை நிச்சயம் தெரிகிறதா
என்று எச்சரித்து அனுப்பினார். டெல்லி வந்து சேர்ந்த தெனாலிராமன் பாபரின் அரண்மனைக்கு சென்று சபையில் தான் செய்யும் அகட விகடத்திற்கு யாரும் சிரிக்காததை கண்டு திகைத்தார். யாரும் சிரிக்கக்கூடாது என பாபர் முன்பே கட்டளையிட்டிருப்பார் என யூகித்தார். இந்த சூழ்ச்சியை எப்படியும் முறியடிப்பேன் என முடிவு செய்து கொண்டார். மறுநாள் ராமன் அரண்மனைக்கு செல்வதை நிறுத்தி கொண்டார். பாபர் நினைத்தார், ராமன் சொல்லாமலேயே நின்று விட்டானே, அவனுக்கு சரியான தோல்வி என மகிழ்ந்தார். ஒரு நாள் பாபர் தன் மந்திரியுடன் உலாவச் சென்றார். வழக்கம்போல் அரண்மனை சேவகன் ஒருவன் சில பொன் முடிப்புகளை சுமந்து வந்தான். மன்னர் குதிரையை மெதுவாக நடத்தி சென்று கொண்டிருந்தார். பாதை ஓரத்தில் ஒருவர் தள்ளாடிபடியே ஏதோ செடிகளை நட்டு கொண்டிருப்பதை பார்த்தார். அவ்வருகே சென்றார். பெரியவரே, இந்த தள்ளாத வயதில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார். நான் நல்ல மாங்கன்றுகளை நட்டு கொண்டிருக்கிறேன். இதை அவர் மிகவும் சிரமப்பட்டு கூறினார். ஏன் ஐயா, இந்த தள்ளாத வயதில் உமக்கு இந்த தொல்லை? இது காய்த்த பின் பழுத்து அந்த பழத்தை நீர் உண்ண போகிறீரா என்று சிரித்தான். அரசே, நாம் உண்ணும் மாங்கனிகள் நாம் முன்னோரு நட்டுத்தானே. அவர்கள் மரங்களை நட்டதால் தானே நாம் இன்று மாங்கனிகளை உண்ணுகிறோம். அவர்கள் நடாமல் இருந்திருந்தால் நமக்கு இது மாம்பழங்கள். எனவே வரும் தலைமுறையினர் முன்னவே இம்மரங்களை தான் நான் நடுகிறேன். ஆகா, சரியான பதில், நல்ல விளக்கம், மிக்க மகிழ்ச்சி. உடனே மந்திரியார் ஓர் பொன் முடிப்பை பரிசாக அளித்தார். அதை பெற்று கொண்டு கிழவர் சிரித்தார். அரசே, அல்லா பெரியவர் எல்லோருக்கும் மரத்தில் படைத்த பிறகு பலன் தரும். ஆனால் பாபரின் மரம் நட்டவுடனே பலன் கொடுத்து விட்டதே. பாபர் மரணம் பெரிது மகிழ்ந்தது. ஆகா, சரியாக சொன்னீர்கள் பெரியவரே என்றபடியே மந்திரையை பார்க்க அவர் இன்னொரு பொன்முடிப்பை அளித்தார். அதையும் பெற்றுக்கொண்டு, பெரியவரே, அரசே, இந்த மாங்கனிகள் பழுத்த பின் பலனளிப்பது ஆண்டுக்கு ஒரு முறைதான். ஆனால் தங்களின் மேலான குணத்தினால் நட்டவுடனே இருமுறை எனக்கு பலனளித்து விட்டது. என்ன ஒரு கருணை என்றார். நன்றாக சொன்னீர்கள் பெரியவரே என்று கூறியவர் மீண்டும் ஒரு பொன் முடிப்பை அளித்தார். பின் மந்திரியை பார்த்து, மந்திரியாரே, சீக்கிரம் இங்கிருந்து கொன்று விட வேண்டும், இல்லையேல் கொஞ்சம் சாதுரியமாக பேசி நம்ம பொக்கிஷத்தை காலி செய்து விடுவார் இந்த பெரியவர் என்று வேடிக்கையாக சொல்லிவிட்டு புறப்பட்டார் பாபர். சற்று நிற்க முடியாமல், அரசே நின்று சொன்ன பெரியவர் தான் தாடி மீசையை கலைந்து விட்டு தெனாலிராமனாக நின்றார். பாபர் திகைத்தார். சற்று நேரத்திற்குள் 3 பரிசுகளை பெற்றவன் தெனாலிராமனா? தெனாலிராமன் பணிவுடன் கூறினான். அரசை மன்னிக்க வேண்டும். எங்கள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தங்களிடம் நான் பரிசு பெற்று வர வேண்டும் என கட்டளையிட்டு அனுப்பினார். இன்று அவரது கட்டளைப்படியே தங்களிடம் பரிசுகளை பெற்று விட்டேன். இனி ஊர் திரும்ப தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும். தெனாலிராமா, உண்மையிலே நீ திறமசாலிதான். உங்கள் மன்னருக்கு என் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க நாளைக்கு அரசு மரியாதையும் பெற்றுக்கொண்டு விஜயநகரம் சொல்லலாம் என்றார். அரசர் பின் மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு திரும்பினார். வெற்றியுடன் ஊருக்கு வந்து சேர்ந்த தெனாலிராமனை பார்த்த கிருஷ்ணதேவராயர் நடந்தவைகள்லாம் கேட்டறிந்தார். தான் சொன்னபடியே தெனாலிராமனுக்கு பல பரிசுகளை கொடுத்தார். தன் நாட்டின் ஒரு கௌரவத்தை காப்பாற்றிய ராமனை மன்னரும் மக்களும் போற்றி புகழ்ந்தனர். நீதி: மன உறுதியுடன் எந்த காரியத்தையும் செய்தாலும் நிச்சயம் அது நமக்கு வெற்றியை தரும். நஷ்டத்தை லாபமாக்கிய குதிரை. தெனாலிராமன் ஒருமுறை சந்தைக்கு சென்று 50 நாணயங்கள் கொடுத்து குதிரை ஒன்று வாங்கி வந்தான். அதில் ஏறி சவாரி செய்ய பழகி கொண்டிருந்தான். அப்போது அரசர் தன் விலை உயர்ந்த குதிரை மேல் ஏறிக்கொண்டு ராமனையும் உடன் வருமாறு அழைத்தார். ராமனும் தன் குதிரை மீது ஏறிக்கொண்டு மன்னருடன் சென்றான். அரசனின் குதிரை அழகாக நடைபோட ராமனின் குதிரையோ தளர்ந்து நடைபோட்டது. ராமா, போயும் இந்த வற்றி போன தொத்தால் குதிரை தானா உனக்கு கிடைத்தது? இதனை வைத்து கொண்டு நீ எப்படி சவாரி செய்ய போகிறாய்? உடனே ராமனுக்கு ரோஷம் வந்து விட்டது.
அரசே, இந்த குதிரை பயன்படுவது போல உங்கள் குதிரை பயன்படாது என்று தன் குதிரையை பற்றி மிகவும் உயர்வாக பேசினான். எப்படி சொல்கிறாய்? இதை உன்னால் நிரூபிக்க முடியுமா? முடியும், வேண்டுமானால் பாருங்கள். உங்கள் குதிரையால் செய்ய முடியாதை என் குதிரை செய்ய வைக்கிறேன். அப்படியா சொல்கிறாய்? 100 பொன் பந்தியும் கட்டுகிறேன், செய் பார்க்கலாம் என்றார். இருவரும் பேசியவாறு மெதுவாக வந்து கொண்டிருந்தனர். அப்போது குதிரைகள் 2 பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்தன. கீழே பார்த்தால் பயங்கர சுழல். ராமன் கொஞ்சம் சட்டென்று குதிரையை விட்டு கீழே இறங்கினான். பாலத்தின் வாரத்திற்கு குதிரையை கொண்டு சென்றார். அரசர் திகைத்தார். ராமன் தன் குதிரையை நீருக்குள் தள்ளி விட்டுடான். அரசர் பதறினார். ராமா, என்ன இது? ஏன் இப்படி செய்தாய்? அரசே, என் குதிரை செய்தது போல உங்கள் குதிரை செய்ய முடியுமா? உங்கள் 1000 பொன் மதிப்புள்ள குதிரையால் செய்ய முடியாதை என் குதிரை செய்து விட்டது பாருங்கள். 1000 பொன் மதிப்புள்ள குதிரையை மட்டுமல்ல, அரசரின் கொஞ்சம் நண்பனாகவும் பழகிய அறிவுள்ள குதிரை இது. அதை இழக்க அரசர் விரும்புவாரா? அந்த பந்தயத்தில் சொன்னபடி 100 பொன் நாணயங்களை கொடுத்தார். அரசர் இருந்தாலும் ஒரு உயிரை கொள்வது தவறில்லையே ராமா என்றார். அரசர் வருத்தத்தோடு, அரசே, ஒரு நோய்வாய்ப்பட்டு வயோதியான நிலையில் இருக்கும் இந்த குதிரையை யாரும் இனி வாங்க மாட்டார்கள். இது இறந்தால் தான் எனக்கு 50 நாணயங்கள் நஷ்டம். இப்போது எனக்கு 100 பொன் கிடைத்து விட்டது. அத்துடன் அந்த குதிரையை பராமரிக்கும் செலவும் இனி இல்லை. குதிரைக்கும் துன்பம் நீங்கிவிட்டது. எனவேதான் இப்படி செய்தது. என் குதிரையின் ஒரு உயிர் நஷ்டம் எனக்கு 2 மடங்கு ஒரு லாபமாயிற்று என்றான். பிறந்த நாள் பரிசு. அன்று மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு பிறந்தநாள் விழா. நகரமெல்லாம் கோலாகலமாக இருந்தது. மக்கள் தங்கள் பிறந்த நாள் போல மன்னரின் பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடினார்கள். மறுநாள் சபையில் அரசருக்கு மரியாதை செலுத்துதல் நடந்தது. முதலில் வெளிநாட்டிலிருந்து வந்த அரசு பிரதானிகள் தங்கள் நாட்டு மன்னர்கள் அனுப்பிய பரிசுகளை தந்தனர். பிறகு அரசரின் நெருங்கிய நண்பர்கள் தங்கள் பரிசுகளை அளித்தனர். அப்போதுதான் பெரியதொரு பட்டளத்துடன் தெனாலிராமன் உள்ளே நுழைந்தார். அவர் எல்லோரும் வியப்போடு பார்த்தனர். தெனாலிராமன் கொண்டு வந்த பரிசு பட்டளம் மிக பெரிதாக இருந்ததால் அவையெல்லவர்கள் ஆவலோடு என்னை பரிசு என்று எதிர்பார்த்ததால் அந்த பொட்டலத்தை பிரிக்கும்படி தெனாலிராமன் கூறினார் அரசர். தெனாலிராமன் தயங்காமல் பொட்டலத்தை பிரித்தார். பிரிக்க தாளை மடல்கள் காலடியில் சேர்ந்தனவே தவிர பரிசு பொருள் என்னவென்று தெரியவில்லை. அதனால் எல்லோரும் ஆவலுடன் கவனித்தனர். கடைசியில் மிகச்சிறிய பொட்டலமாக இருந்ததை பிரித்தார். அதில் நன்றாக பழுத்து காய்ந்த புளியம்பழம் ஒன்று இருந்தது. அவையினர் கேலியாக சிரித்தனர். அரசர் கைமரத்தை சிரிப்பை அடங்கியவுடன், தெனாலிராமன் கோடீஸ்வரர் சிறிதாக இருக்கலாம், அதற்கு அவர் தரும் விளக்கம் பெரிதாக இருக்கும் என்றார். உடனே ராமா, இந்த சிறிய பொருளை தேர்ந்தெடுத்தின் காரணம் என்ன? அரசே, ஒரு நாட்டை ஆளும் மன்னர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை விளக்கும் பழம் புளியம்பழம் ஒன்றுதான். மன்னராக இருப்பவர் உலகம் என்ற புளிய மரத்தில் காய்க்கும் பழத்தை போன்றவர். அவர் பழத்தின் சுவையை போல் இனிமையானவராகும். அதே நேரத்தில் ஆசபாசங்கள் இன்னும் புளியம்பழம் ஓட்டில் ஒட்டாம்பலும் இருக்க வேண்டும் என்றார். அதற்காகத்தான் இந்த புளியம்பழத்தை பரிசாக கொண்டு வந்தேன் என்றார். அவையினர் கைத்தட்டி ஆராரம் செய்தனர். மன்னர் எழுந்து தெனாலிராமனை தழுவி, ராமா, எனக்கு சரியான புத்தி புகட்டினாய். ஒரு பிறந்தநாள் விழாவிற்கு இத்தனை ஆடம்பரம் தேவையில்லை. இனி என் பிறந்தநாள் என்று கோயில்கள் மட்டுமே அர்ச்சனை ஆராதனை செய்யப்பட வேண்டும். பணத்தை ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடாது என உத்தரவிட்டார். அரசர் தனக்கு வந்த பரிசு பொருள்களில் விலை உயர்ந்தவற்றை எடுத்து தெனாலிராமனுக்கு பரிசாக தந்தார். புலவரை வென்ற தெனாலிராமன் ஒரு சமயம் விஜயநகரத்திற்கு சகல சாஸ்திரங்களையும் அறிந்த வித்யாசாகர் என்ற ஒரு புலவர் வந்திருந்தார். தம்மை போல் புலமை வாய்ந்தவர்கள் யாரும் இல்லை என ஆணவம் கொண்டிருந்தார். அதனால் ஒவ்வொரு ஊராக சென்று அங்குள்ள புலவர்களை எல்லா வாதத்திற்கும் அழைத்து வெற்றி பெற்று பெருமையாக தெரிந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் நகரத்திற்கு வந்தார். அவர் ராயரின் அவைக்கு வந்து
தன் திறமை வெளிப்படுத்தினார். அந்த அவையில் பெத்தண்ணா, சோரண்ணா, திம்மண்ணா போன்ற புலவர்கள் இருந்தனர். ஒவ்வொரும் துறையில் வல்லவர்கள். அவர்கள் கூட வித்யாசாகரை கண்டு அஞ்சி பின் வாங்கினார். தன்னிடம் வாதிட யாரும் முன் வராதை கண்ட வித்யாசாகர் ஆணமுற்றார். தன் அவையில் சிறந்தவர்கள் யாரும் இல்லையா என ராயருக்கு வருந்தினார். அந்த சமயத்தில் தெனாலிராமன் அவை முன் வந்து, பண்டிதரே, உம்மிடம் வாதம் புரிய நான் தயார் என்றார். இதை கேட்டது அனைவரும் உற்சாகமாக இருந்தனர். அவர்கள் ராமனை வெகுவாக பாராட்டினார். இருந்தாலும் மறுநாள் வித்யாசாகரை ராமனால் வெல்ல முடியுமா என்ற சந்தேகம் வந்தது. மறுநாள் ராமன் ஆஸ்தான பண்டிதரை போல் விலையுறந்த ஆபரணங்களால் அலங்கரித்து அவைக்கு அழைத்து வந்தனர். ராமன் தன் கையில் பட்டு துணியால் சுற்றப்பட்ட ஒரு கட்டை வைத்திருந்தார். வித்யாசாகர் ராமனின் கையில் இருந்த கட்டையை பார்த்தார். ஐயா, கையில் வைத்தீர்களே, அது என்ன என்று கேட்டார். ராமன் கம்பீரமாக, இது திலாஸ்டா மகிஷ பந்தனம் என நூல் என்றார். இதை கொண்டுதான் உம்மிடம் நான் வாதிட போகிறேன் என்றார். வித்யாசாகருக்கு குழப்பம். இதுவரை எத்தனையோ நூல் நான் படித்திருக்கிறார் என கேட்டிருக்கிறேன். ஆனால் ராமன் கூறியது போல் இந்த நூலை பற்றி இதுவரை நான் கேள்விப்பட்டதில்லையே. வித்யாசாகருக்கு பயம் ஏற்பட்டது. அந்த நூலில் என்ன கூறியிருக்குமோ அதற்கு தம்மால் பதில் சொல்ல முடியாதோ என்ற பயம் வந்தது. அதனால் வாதத்தை நாளை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு சென்றார். அன்றிரு வித்யாசாகர் சிந்தித்து பார்த்தார். ராமன் கூறிய நூல் புரிந்து கொள்ள முடியாத நூலாக இருந்தது. இதுவரை தோல்வியே கண்டிராத அவர் ராமனிடம் தோல்வி அடைய விரும்பவில்லை. அதனால் அன்றிரவை சொல்லிக் கொள்ளாமல் ஊரை விட்டு ஓடிவிட்டார். மறுநாள் அனைவரும் வந்து கூடினார்கள். ஆனால் வித்யாசாகர் வரவில்லை. அப்பொழுது அவர் இரவே ஊரை விட்டு ஓடிவிட்டார் என்ற செய்தி கிடைத்தது. அவர் வென்ற ராமனை அனைவரும் பாராட்டினர். மன்னர் ராமனிடம், நீ வைத்திருக்கும் திலாகஸ்ட மகிஷ பந்த நூல் பற்றி நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையே, அதை எங்களுக்கு காட்டு என்றார். ராமன் மூடியிருந்த பட்டு துணியை விளக்கினான். ஏடுகள் எதுவும் காணப்படவில்லை. அதற்கு பதிலாக எல் விறகு பெருமை கட்டு கயிறு இருந்தது. அரசே, திலகம் என்றால் எல், காஷ்டம் என்றால் விறகு, மகிஷம் பந்தனம் என்றால் எருமை கட்டு கயிறு. இதன் உட்பொருளை வைத்துதான் திலாகாஷ்ட மகிஷ் பந்தனம் என்று சொன்னேன். இதை புரிந்து கொள்ளாத புலவர் பயந்து ஓடிவிட்டார். அனைவரும் சிரித்தனர். மன்னர் ராமனை பாராட்டி பரிசீலித்தார். நீதி, நமக்கு எல்லாமே தெரியும் என்று ஆணத்துடன் இருக்கக்கூடாது. ராஜகுருவின் நட்பு. விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் தாத்தாச்சாரியார் என்பவர் ராஜகுருவாக இருந்தார். தன்னாளி கிராமத்துக்கு அருகில் உள்ள மங்களகிரி என்னும் ஊருக்கு ராஜகுரு தாத்தாச்சாரியார் வந்திருந்தார். இதை அறிந்த தெனாலிராமன் ராஜகுருவை சந்தித்தான். தன்னுடைய விகட திறமையாலும் பேச்சாற்றாலும் ராஜகுருவின் சிஷியன் ஆனார். ராஜகுருவின் நட்பு கிடைத்த பின் தன் குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் இருப்பதாகவும் அதனால் மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் சிபாரிசு செய்து அரண்மனையில் வேலை கிடைக்க ஏற்பாடு செய்யுமாறு வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டு கொண்டபடியே ராஜகுருவும் அரண்மனையில் வேலைக்கு சேர்ந்து விடுவதாக வாக்களித்தார். பிறகு ராஜகுருவிடமிருந்த எந்த தகவலும் வரவில்லை. ஆனாலும் விஜயநகர சென்று ராஜகுருவை நேரில் பார்த்து அரண்மனையில் சேர்ந்து விட வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டார். அதன் பிறகு தென்னாலி பல நாட்கள் நடந்து விஜயநகரம் வந்து சேர்ந்தார். தெனாலிராமன் ராஜகுருவை அவரது இல்லத்தில் சந்தித்தார். தெனாலிராமனை பார்த்ததும் ராஜகுரு அதிர்ச்சி அடைந்தார். யாரப்பா நீ, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். ராஜகுருவே, நான் தான் தெனாலிராமன். நாங்கள் மங்களகிரிக்கு வந்தபோது நண்பர்கள் ஆனோமோ. நாங்கள் அரசவையில் என்னை சந்தித்து வேறு விடுவதாக சொன்னீர்கள். பல மாதங்கள் தங்களிடமிருந்து எந்த பதிலும் வராதால் நான் நேரில் வந்துள்ளேன். தயவு செய்து என்னை பற்றி மன்னிடம் எடுத்து சொல்லி அரசவையில் சேர்த்து விடுங்கள் என்று வேண்டினான். உன்னை யாரென்று எனக்கு தெரியாதப்பா, மரியாதையாக வெளியே போ, இல்லையில் அவமானப்படுவாய் என்று விரட்டினார். வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட தெனாலிராமன் பழிக்கு பழி வாங்க துடித்தார். இதற்காக காளி தேவியை துதித்தார். நீதி, நாம் யாரையும் எதற்காகவும் நம்பக்கூடாது. வித்தைக்காரனை வென்ற கதை. தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயரின் புகழை கேள்விப்பட்டு அவரை காண்பதற்காக விஜயநகரத்தை நோக்கி புறப்பட்டார்.
எப்படியாவது அரசை பார்த்து விடுவது என்று முயற்சித்து கொண்டே அவ்வூரில் தங்கினார். தினமும் அரண்மனைக்கு போவதும் திரும்பி வருவதுமாக இருந்தார். ஒரு நாள் வேடிக்கை செய்து காட்டும் செப்படி வித்தைக்காரனை சந்தித்தார். அவனும் அரசரிடம் தன் வித்தைகளை காட்டி பரிசு பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருப்பதை புரிந்து கொண்டார். அவனிடம் ஒரு வித்தைக்காரனாக சேர்ந்து கொண்டார். அரசர் முன்னிலையில் வித்தைக்காரன் செப்படி வித்தைகளை செய்து காட்டி அனைவரையும் மகிழ்வித்தான். அரசரும் மிகவும் மகிழ்ந்து 1000 பொன் பரிசளித்தார். ஆனால் ராமன், அரசே, இவனை விட வித்தையில் நான் வல்லவனாக இருக்கிறேன். நான் செய்யும் வித்தையை இவனால் செய்ய முடியுமா என்று கேட்டு பாருங்கள். பிறகு பரிசு யாருக்கு என்று முடிவு செய்யுங்கள். அரசருக்கு மிக்க மகிழ்ச்சி. போட்டி என்று வந்தாலே மிகவும் கொஞ்சம் சுவையுடையதாக இருக்கும் அல்லவா? சரி, உன் வித்தைகளை காட்டு என்று அனுமதி வழங்கினார். செப்படி வித்தைக்காரனுக்கு ஒரே கோபம். உனக்கு என்னென்ன வித்தைகள் தெரியும்? நீ அதை செய்து காட்டு. அந்த வித்தைகள் நான் செய்து காட்டுகிறேன் என்று சவால் விட்டான். தெனாலிராமனோ பதட்டம் இல்லாமல் முன்னால் வந்து நின்றார். ஐயா, நான் ஒரே ஒரு வித்தையை மட்டுமே செய்கிறேன். அது கண்களை மூடிக்கொண்டு அதை நீங்கள் கண்களை திறந்து கொண்டு செய்ய வேண்டும். உங்களால் முடியாவிட்டால் அரசர் தரும் 1000 பொற்காசுகளில் பாதை எனக்கு தந்துவிட வேண்டும் என்றார். வித்தைக்காரனோ வெகு அலட்சியமாக நீ செய்து காட்டு என்றான். உடனே ராமன் அரசரை வணங்கி கீழே அமர்ந்தான். தன் கை நிறைய மணலை எடுத்துக்கொண்டு மூடிய தன் கண்களில் நிறைய கொட்டி கொண்டார். அனைவரும் ஆரவாரம் செய்து சிரித்தனர். மன்னரும் குலுங்கி சிரித்தார். ராமன் வித்தைக்காரனை பார்த்து, இந்த வித்தையை நீர் 9 கண்களை திறந்து கொண்டு செய்து காட்ட வேண்டும் என்றார். வித்தைக்காரனால் எப்படி முடியும்? என்னை மன்னித்து விடுங்கள் என்று தலை குனிந்து நின்றான். மன்னர் மகிழ்ந்த ராமனை அழைத்து அவரை பற்றி அறிந்து கொண்டார். பிறகு தன்னாலே ராமகிருஷ்ணா, உன் புத்தி கொஞ்சம் சாதகத்தை மேய்ச்சினேன். நீ சொன்னபடி 500 பொற்காசுகளை பெற்றுக்கொள்ள என்றார். அரசே, இந்த வித்தைக்காரன் வித்தை காட்டுவதில் தனக்கு மிஞ்சியவர் யாரும் இல்லை என்று பேசி கொண்டிருந்தான். அவன் கருவமாக பேசியதை நான் கேட்டு கொண்டிருந்தேன். வல்லவனுக்கு வல்லவன் வைகத்தில் உண்டு என்பதை உணர்த்தவும் அவன் கருவத்தை அடக்கவும் நான் இவ்வாறு செய்தேன். நான் வித்தைக்காரன் என்று பொய் சொன்னதற்கு என்னை மன்னியுங்கள். 1000 பொன்னையும் அவருக்கே அழியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அரசர் மனமகிழ்ந்து ராமன் சொன்னபடியே வித்தைக்காரனுக்கு 1000 பொற்காசுகளை பரிசாக அளித்தார். வைத்திய செலவு. ஒரு சமயம் தெனாலிராமனுக்கு உடல்நலம் மோசமாகி விட்டது. ஆனால் வைத்திய செலவுக்கு தெனாலிராமனிடம் பணம் இல்லை. அதனால் வட்டிக்கு பணம் கொடுக்கும் சேட்டை அணுகினான். சேட்டு பணத்தை எப்போது திருப்பி கொடுப்பாய் என்று கேட்டான். என் உடல்நலம் தேறியதும் என்னுடைய உயர் அரேபிய குதிரையை நல்ல விலைக்கு விற்று பணம் தருவதாக சொன்னான். சேட்டும் நம்பிக்கையோடு பணம் கொடுத்தார். பணத்தை பெற்றுக்கொண்டு தெனாலிராமன் சிகிச்சையை ஆரம்பித்தார். பல மாதங்கள் ஆகின. தெனாலிராமன் இருந்து பணம் வருவதாக தெரியவில்லை. அதனால் சேட்டு தெனாலிராமனை சந்தித்தார். அவரிடம் உடல் குணமானது, குதிரையை விற்று பணம் தருவதாக சொன்னாயே, இன்னும் தரவில்லையே என்றார். ஆனால் யோசித்த ராமன், அநியாய வட்டி வாங்கும் சேட்டுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என, சரி, குதிரையை வயிற்று பணம் தருகிறேன், என்னுடன் நீயும் வா என்று அவரையும் அழைத்து கொண்டு சந்தைக்கு புறப்பட்டனர். போகும்போது குதிரையின் கூடவே ஒரு பூனையும் அழைத்து சென்றான். சந்தையில் ஒருவன் தெனாலிராமனை பார்த்து, உன் குதிரையின் விலை என்ன என்றார். குதிரையின் விலை ஒரு பவுன் தான். ஆனால் இந்த பூனையின் விலை 500 பொன். ஆனால் இந்த பூனையை சேர்த்து வாங்கினால்தான் இந்த குதிரையை கொடுப்பேன் என்றார். அதன்பின் 501 பவுன் கொடுத்து குதிரையை பூனையும் வாங்கி சென்றார். பின் சேட்டிடம் ஒரு பவுனை மட்டுமே கொடுத்தார். ஆனால் ஒரு பவுனை வாங்க மறுத்துவிட்ட சேட்டு, குதிரையை அதிக விலைக்கு போகும் என்று நினைத்துதானே உனக்கு பணம் கொடுத்தேன் என்றார். அதற்கு தெனாலிராமன், ஐயா, குதிரையை விற்றுத்தான் உமக்கு பணம் தருகிறேன் என்று சொன்னேன். அதன்படியே குதிரையை 1 பவுனுக்கு விற்று அந்த 1 பவுனையும் உனக்கே கொடுத்து விட்டேன். நீ வாங்க மாட்டேன் என்கிறாய், இது என்ன நியாயம் என்றான். இறுதியில் இவர்கள் வழக்கு மன்னரிடம் சென்றது. மன்னர் இவ்வழக்கை நன்கு விசாரித்த பின் தெனாலிராமன் செய்தது சரியே என்று தீர்ப்பு வழங்கினார். நீதி. அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டால் ஏமாற்றம்தான் மிஞ்சும். குதிரையும் தெனாலிராமனும். கிருஷ்ணதேவராயரின் படைகளில் குதிரை படையும் ஒன்று. குதிரை படையும் வலிமை உள்ளதாக இருந்தது. சண்டை இல்லாத காலங்களில் குதிரைகளை பராமரிக்க மந்திரிகளில் ஒருவர் ஒரு யோசனை சொன்னார்.
அதாவது ஒரு வீட்டிற்கு ஒரு குதிரையும் அதற்கு தீனி போடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையும் கொடுக்கப்பட்டு வந்தது. அத்தொகையை பெற்றுக்கொண்டு குதிரையை நன்கு ஊட்டமளித்து வளர்த்தனர். அதே போல் தெனாலிராமனுக்கும் ஒரு குதிரை கொடுக்கப்பட்டது. ஆனால் தெனாலிராமனோ ஒரு சிறிய கொட்டகையில் குதிரையை அடைத்து வைத்து புல் போடுவதற்கு மட்டுமே ஒரு சிறிய துவாரம் வைத்திருந்தான். அந்த துவாரத்தின் வழியாக புல்லை நீட்டியவுடன் குதிரை வெடுக்கென வாயால் கிளவி கொள்ளும். மிகவும் சிறிதளவு புல்லு மட்டுமே தினமும் போட்டு வந்தான். ஆனால் குதிரை எலும்பு தோலுமாக இருந்தது. குதிரையை தீனி வாங்கி போடும் பணத்தில் தெனாலிராமன் நன்கு உண்டு கொடுத்தான். ஒரு நாள் குதிரைகள் எப்படி விளைக்கின்றன என்று காண அனைவருக்கும் செய்தி அனுப்பி குதிரைகளை அரண்மனைக்கு வரவழைத்தார் மன்னர். தெனாலிராமன் வளர்த்த பூனை. ஒரு முறை மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் உள்ளவர்களிடம் ஆளுக்கு ஒரு பூனைக்குட்டியை கொடுத்து வளர்க்க சொன்னார். அதற்கு அரண்மனையிலிருந்து அவர்களுக்கு தினமும் பால் கொடுக்கப்பட்டது. சில மாதங்களுக்கு பிறகு எல்லோரும் பூனைகளை எவ்வாறு வளர்த்தனர் என்பது அறிய எல்லோரும் தாங்கள் பூனைகளை கொண்டு வருமாறு மன்னர் உத்தரவிட்டார். அனைவரின் பூனைகளும் கொழுகொழுவென்று இருந்தன. ஆனால் தெனாலிராமன் பூனை மட்டும் எலும்பு தோலுமாக இருந்தது. ஏன் இப்படி உள்ளது என்று மன்னர் கேட்டார். அதற்கு என்ன செய்வேன் மன்னா, என் பூனை பால் அருந்த மாட்டேன் என்கிறது என்று தெனாலிராமன் சொன்னார். மன்னரால் நம்ப முடியவில்லை. எங்கே பால் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். பால் அந்த பூனை முன்னே வைக்கப்பட்டது. அந்த பாலை கண்டதும் அந்த பூனை குதித்து ஓடியது. என்ன நடந்தது, ஏன் பூனை இப்படி ஓடுகிறது என்று மன்னர் விசாரித்தார். அவ்வப்போதுதான் தெரிந்தது, தெனாலிராமன் முதல் நாளிலே பாலை குதிக்க வைத்து அதை அப்படியே பூனைக்கு வைத்திருக்கிறார். அதை குடிக்க முயன்ற பூனை சூடு தாங்க முடியாமல் ஓடிவிட்டது. அதுவே வழக்கமாகி விட்டது. அந்த பூனைக்கு வைத்த பாலை தெனாலிராமன் அருந்தி வந்துள்ளார். மோதிரம். விஜயநகர பேரரசின் அவை கலைந்தது. அரசர் கிருஷ்ணதேவராயர் வெளியேறி கொண்டிருந்தார். மற்ற உறுப்பினர்களும் பின் தொடர்ந்தனர். அப்போது தெனாலிராமனிடம் மெல்லிய குரலில், தெனாலி, உனக்கு வயதாகிவிட்டது, ஏன் நீ அரசரிடம் கேட்டு பணி ஓய்வு பெறக்கூடாது என்றார். அது அரசரின் காதில் விழுந்து விடவே அரசர் சிரித்தவாறு, தெனாலிராமா, வேண்டுமானால் சொல், மகிழ்ச்சியோடு தருகிறேன் என்றார். அப்படியானால் சரி, ஆனால் ஒரு நிபந்தனை, எனக்கு பதிலாக வரப்போகிறவரை நான் தான் சோதித்து தெரிவு செய்து தருவேன் என்றார். அதற்கென்ன, அப்படி செய்யலாம் என்று அரசர் கேட்டுக்கொண்டார். அப்படியானால் உங்கள் மோதிரத்தை என்னிடம் கொடுங்கள் என்றார். தெனாலிராமன் ஏன் எதற்கு என்று அரசர் கேட்கவில்லை. கலற்றி போனார். அதற்குள் முந்தி கொண்டு தன் மோதிரத்தை கலற்றி கொடுத்து விட்டார். அதை பெற்றுக்கொண்டு தெனாலிராமன் அடுத்த வியாழக்கிழமை சோதனை, அதில் வெற்றி பெற எனது பதவியை பெறுவார். நான் ஓய்வில் போய்விடுகிறேன் என்றார். மோதிரத்தை வெற்றுக்கொண்ட தெனாலி ஒரு சிறிய மர டப்பாவில் அதை வைத்து மூடி அரண்மனையில் இருந்த யானை நீர் குடிக்கும் ஆழமான பெரிய தொட்டினால் அதை போட்டுவிட்டு, யார் இதை எடுக்கிறாரோ அவரே எனக்கு பின் என் பதவிக்கு வர முடியும் என்றார். அடுத்த சில நாட்களில் பதவி தேர்வுக்கு மனு செய்திருந்த இளைஞர்கள் அனைவரும் வந்து ஆழமான தொட்டியை பார்த்தனர். அப்போது தொட்டி முற்றிலும் வறண்டு போயிருந்தது. மோதிர டப்பா அடியிலுக்கு கிடந்தது. அதனுள் எப்படி இறங்கி அதை எடுப்பது? அனைவரும் பல்வேறு உபாயங்களை செய்து பார்த்தனர். எவராலும் எடுக்க முடியவில்லை. அதற்குள் தெனாலிராமன் மீது பல குற்றச்சாட்டுகள் இருந்தனர். அவர் காதில் விழும்படியாகவே தெனாலிராமன் அந்த மோதிரத்தை தானே அபகரித்து கொள்ள செய்யும் தந்திரம் இது. இல்லாவிட்டால் அவனே அதை வெளியில் எடுத்து காட்டுமே என்றார். அதை கேட்டதும் தெனாலிராமன் நேராக அரண்மனைக்கு சென்றார். அரசர் ஒவ்வொரு வருடமும் ஹோலி பண்டிகையின் போது அந்த யானை தொட்டியில்தான் வண்ண நீரை நிரப்பது வழக்கம். அதற்கு நீர் நிரப்பும் வடிகட்டும் தனித்தனி குழாய்கள் உண்டு. தெனாலி சென்று நீர் நிரப்பும் குழாயை திறந்து விட்டார். தொட்டிலில் நீர் நிரம்பவே அடியில் கிடந்த சிறிய மரட்டப்பா நீரில் மிதந்தது. மேலே வந்துவிட்டது. அதை எடுத்து திறந்து மோதிரத்தை அரசர் கையில் ஒப்படைத்து விட்டார். அரசிடமிருந்து அது போய் சேர்ந்து விட்டது. மகிழ்ச்சி அடைந்த அரசர், கிருஷ்ணதேவராயர் மோதிரத்தை எடுத்து தருபவர் தான் எனக்கு பிறகு உன் பதவிக்கு வர முடியும் என்றாய். இப்போது நீயே எடுத்து தந்து விட்டாய். எனவே உன் பதவி உன்னையே வந்தடைந்து விட்டது. ஆகவே உனக்கு ஓய்வு தருவது பற்றி இனி நான் எண்ணிக்கூட பார்க்க முடியாது என்றார். வெட்கி தலை குனிந்தார் அமைச்சர். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? ஒரு சமயம் அரபு நாட்டு அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு
ஒரு அதிசய ரோஜா செடி ஒன்றை பரிசாக அளித்தார். அதை மன்னர் தனது தோட்டத்தில் நட்டு வைத்தார். சிறிது காலத்திற்கு பிறகு அந்த செடியில் இருந்த ரோஜா மலர்கள் மலர்ந்தனர். அங்கு வந்த தெனாலிராமனின் மகன் அதை பறித்து தனது தாய்க்கு பரிசாக கொடுக்க நினைத்து பூக்களை பறிக்க தொடங்கினான். பூக்களை பறித்து கொண்டு இருக்கும்போது அரண்மனை காவலர்கள் பார்த்து விட்டனர். அரண்மனை காவலர்கள் தெனாலிராமனின் மகனை அரசர் கிருஷ்ணதேவராயிடம் காண்பிக்க அழைத்து சென்றனர். செல்லும் வழியில் தெனாலிராமன் காவலர்களை பார்த்து, என் மகனை எங்கே அழைத்து கொண்டு செல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அவர்களோ, உங்கள் மகன் ரோஜா பூக்களை திருடிய போது அவனை நாங்கள் பிடித்து விட்டோம். இப்போது அவனை மன்னரின் பார்வைக்காக அழைத்து செல்கிறோம். வேண்டுமென்றால் அவன் கைகளில் உள்ள திருடிய ரோஜா பூக்களை பார் என்று அவன் கைகளை காண்பிக்க செய்தனர். தென்னாலிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இருந்தாலும் தன் மகனை காப்பாற்ற விரும்பிய தென்னாலி சிறிது நேரம் யோசித்து தான் அணிந்திருந்த மேலாடையை கழற்றி மகன் மேல் போர்த்து விட்டான். இன்று வெயில் அதிகமாக உள்ளது, இந்த துணி என் மகனை காப்பாற்றும் என்று கூறிவிட்டு சென்றார். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? தென்னாலி மகன் தந்தை கூறியதை யோசிக்க தொடங்கினான். உடனே ஒவ்வொருக்கும் பூக்களாக சாப்பிட ஆரம்பித்தான். துண்டு மூடி இருப்பதனால் அவன் பூக்களை சாப்பிடுவதை காவலர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. அரண்மனை காவலர்கள் தெனாலிராமன் மகனை அரசர் கிருஷ்ணதேவராயர் முன்னால் அழைத்து சென்றனர். காவலர்கள் மன்னரை பார்த்து, அரசே, தெனாலிராமனின் மகன் பூக்களை திருடிய போது அவனை நாங்கள் பிடித்து விட்டோம். இந்த குற்றத்திற்கு நீங்கள் தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறினார். மன்னரும் எல்லாவற்றையும் கேட்டறிந்து பின்னர் அரசர் காவலர்களை பார்த்து, திருடிய பூக்கள் எங்கே என்று கேட்டார். காவலர்கள் மன்னரை பார்த்து, பூக்கள் அனைத்தும் அவன் கைகளில் தான் அரசே உள்ளது என்று காவலர்கள் கூறினார். அரசர் தெனாலிராமன் மகனை பார்த்து, உன் கைகளை காற்று என்று கூறினான். அவனும் வெறும் கைகளை காண்பித்தான். அவன் கைகளில் எதுவும் இல்லை. மன்னர் தெனாலி மகனை பார்த்து, நீ பறித்த பூக்கள் எங்கே என்று கேட்டார். அவனோ மன்னரை பார்த்து, நான் பூக்கள் எதுவும் பறிக்கவில்லை. என் தந்தைக்கு அவமானம் ஏற்படுத்தவே இந்த 2 காவலர்கள் இப்படி செய்தார்கள் என்று கூறினான். மன்னரும் அந்த 2 காவலர்களை திட்டி அனுப்பிவிட்டார். தெனாலியும் அவன் மகனை எப்படியோ தப்பித்தோ என்று சிரித்து கொண்டே வீட்டிற்கு புறப்பட்டனர். தென்னை மரம். அரசர் கிருஷ்ணதேவராயன் அவைக்கு ஒரு நபர் வந்தார். அவர் அரசரிடம், அரசே, என்னுடைய வயலும் பக்கத்து வீட்டுக்காரர் வயலும் அருகில் உள்ளன. 2க்கும் இடையில் உள்ள வரப்பில் ஒரு தென்னை மரம் உள்ளது. பக்கத்துக்கு வீட்டுக்காரர் அதை எனக்கு விற்று விட்டார். நான் தான் அதை நன்றாக பராமரித்து வருகிறேன். இன்று அவர் என்னை தேங்காய் பறிக்கக்கூடாது என்றார். இப்போது அவர் தன் முடிவை மாற்றிக்கொண்டு விட்டாராம். மரம் திரும்ப அவருக்கு வேண்டுமா என்று முறையிட்டார். அதை கேட்டு அவையினர் அனைவரும் திடுக்கிட்டனர். அமைச்சர் சொன்னார், அந்த மனிதாபிமானம் அற்ற மனிதரை கைது செய்து வந்து சிறையில் அடைக்க வேண்டும் என்றார். அதற்குள் சேனாதிபதி அந்த நபரை கைது செய்து வர தயாராகி விட்டார். அப்போது அரசர் என்ன செய்யலாம் என்று கேட்பதை போல் தெனாலிராமனை பார்த்தார். தெனாலிராமன் புரிந்து கொண்டு, தங்கள் அனுமதி தந்தால் இதற்கான தீர்வை நாளைக்கு தள்ளி வைத்துக் கொள்ளலாம் என்றார். அரசர் சரி என்றார். தெனாலி அந்த நபரிடம், நாளைக்கு உன் பக்கத்து வீட்டுக்காரனையும் அழைத்து வா என்று அவனை அனுப்பிவிட்டார். மறுநாள் அந்த நபரும் பக்கத்து வீட்டுக்காரன் சபைக்கு வந்தனர். இருவரிடம் நன்கு விசாரித்த பிறகு தெனாலிராமன் சொன்னார், அப்படியானால் நீ உன் மரத்தை திரும்ப எடுத்துக்கொள்ள விரும்புகிறாய் இல்லையா என்றார். அதற்கு அவன், ஆம் ஐயா என்றான். சரி, நீ அவனுடைய பணத்தை திரும்பி கொடுத்து விடு என்றார் தெனாலிராமன். அவனும் பணத்தை எடுத்து கொடுத்து விட்டான். சபையினருக்கும் ஒன்றும் புரியவில்லை. தெனாலி, ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாய் என்று திகைத்தார். பிறகு தெனாலி மரத்தை வாங்கியவரிடம், சரி, இன்றிலிருந்து அந்த மரம் உன்னுடையதில்லை என்றார். அந்த மனிதருக்கு ஏமாற்றம். அப்போது தெனாலிராமன் தொடர்ந்து, இன்னொரு விஷயம், அந்த மரம் நீ வாங்கும்போது எப்படி இருந்ததோ அப்படியே அதை நீ திரும்பி கொடுத்து விட வேண்டும் என்று கூறி விளக்கினார். அதாவது, நீ மரத்தை அவரிடம் வாங்கும்போது அம்மரம் காய்க்க தொடங்கவில்லை. ஆகவே அதை திரும்ப கொஞ்சம் ஒரு ஒப்படைத்தற்கு முன்பு எல்லா காய்களையும் பறித்து கொண்டு விட என்றார். அவர் வாங்கியவரிடம் திரும்ப பெற்றவரிடம், காய் இல்லாத மரத்தை தானே நீ விற்றாய், ஆகவே என்றைக்கும் காய் இல்லாத மரம்தான் முன்னுடையது. அதில் இனிமேல் காய்க்கும் காய்கள் எல்லாம் மரத்தை திரும்பி கொடுத்து வரையே சேரும். அதை அவர் பறித்து கொள்ள அவ்வப்போது நீ அனுமதிக்க வேண்டும், தடுக்க கூடாது, நீயும் பறித்து கொள்ளக்கூடாது என்றார். தெனாலி தீர்ப்பை அரசர் ஆமோதித்தார். திரும்ப பெற்றவன் முகத்தில் ஏமாற்றும் புகார் கொடுத்த நபர் மகிழ்ச்சியுடன் எல்லோரையும், குறிப்பாக
தெனாலிராமனை வணங்கிவிட்டு விடை பெற்று சென்றார். உலகிலேயே வெண்மையான பொருள் எது? ஒரு சமயம் தெனாலிராமன் அரசவையில் இருந்தபோது தூக்கம் கண்ணை செருகியது. அதை கண்டு உறுப்பினர்கள் சிரித்து விட்டனர். அப்போது, அரசே, தென்னாலிக்கு வயதாகிவிட்டது, ஓய்வு கொடுங்கள் என்றார். அரசியிடம் பதில் இல்லை. மறுநாள் அரசர், என் மனதில் ஒரு கேள்வி, உலகிலேயே வெண்மையான பொருள் எது? இதற்கு சரியான பதிலை நீங்கள் சொல்லிவிட்டால் நான் தென்னாலியை ஓய்வு கொடுத்து அனுப்பி விடுவேன் என்றார். வெள்ளி நகைத்தான் என்றார். அரசு குரு பால்தான் என்றார். சிலர் கொஞ்சம் சாம்பா மலர் என்றனர். வேறு சிலர் மல்லிகை தான் என்றனர். இன்னும் சிலர் சுண்ணாம்பு தான் என்றனர். அரசர் திருப்தி அடையவில்லை. தெனாலியிடம் கேட்டார். நாளைக்கு கூறுகிறேன் என்றார். மறுநாள் தெனாலி வெள்ளி நகை, கொஞ்சம் பால், சம்பா மலர், மல்லிகை மலர்கள் ஆகியவற்றை வரவழைத்தார். சுண்ணாம்பு வந்தது. பிறகு ஒரு பெரிய அறையில் தரை விரிப்பின் மீது அவற்றை வைத்து கதவு மற்றும் ஜன்னல்களை சாத்தி திரையிட்டார். வெள்ளியில் வந்து, அரசே, இவர்களிடம் உள்ளே போய் அவர்கள் வெண்மை என்று கருதும் பொருளை எடுத்து வர சொல்லுங்கள் என்றார். அனைவரும் உள்ளே போயினர். அவர்களுக்கு உள்ளே இருட்டில் எதுவும் தெரியவில்லை. ஒருவருக்கு பால் பாத்திரம் காலையில் இடறி பால் தரையில் கொட்டியது. இன்னொருவர் காலில் நகைகள் இடறின. வேறு ஒருவர் பூக்களை மிதித்து விட்டார். ஒரு பாத்திரத்தில் இருந்து சுண்ணாம்பு கவிழ்ந்தது. மூவரும் பதறி ஒருவர் கட்டி கொண்டனர். அதே சமயம் தெனாலிராமன் அறையில் மேற்புற கதவை திறந்தார். அறையில் ஒளி பரவியது. அப்போது அங்கிருந்த பொருட்கள் பளிச்சென்று தெரிந்தன. அச்சமயம் அரசர் கிருஷ்ணதேவரர் உள்ளே வந்தார். உடனே தெனாலிராமன், அரசே, என்னுடைய பதில் இப்போது உங்களுக்கு விளங்கியிருக்குமே. உலகில் எல்லாவற்றையும் விட வெண்மையின் பொருள் பாலோ, வெள்ளி நகையோ, சுண்ணாம்போ அல்லது மலர்களோ அல்ல. அப்படி இருந்தால் இருட்டறையில் அவை பளிச்சிட்டு இருக்க வேண்டுமே, ஏன் கண்ணுக்கு தெரியவில்லை? எனவே உலகில் வேறு வெண்மையின் பொருள் கொஞ்சம் சூரியன் பிரகாசம் மட்டும்தான். அதனால்தான் உலகின் மற்ற எல்லா பொருள்களும் பிரகாசிக்கின்றன என்றார். அதை கேட்ட அரசர் மகிழ்ச்சி அடைந்து தெனாலியை வாரி அணைத்து கொண்டார். கொஞ்சம் சபையினரிடம், அரசர் தெனாலிராமன் நமக்கு ஏன் இத்தனை பிரியமானவனாக இருக்கிறான் என்பதை இப்போது நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்களே என்றார். தெனாலிக்கு ஓய்வு கொடுத்து அனுப்புங்கள் என்று யோசனை கூறியவர்கள் எல்லாம் வாயெழுத்து போயினர். தங்க மஞ்சள் குருவி விஜயநகர விழா கோலம் பூண்டியிருந்தது. அரச உற்சவம். அதில் கலந்து கொள்ள அண்டை நாட்டு அரசன் விஜயவர்தனம் வந்தார். விழா முடிந்த பிறகு சில தினங்கள் விஜயநகரில் தங்கினார். ஒரு நாள் அரசர் அவரிடம், அரசே, நான் கேள்விப்பட்டேனே, தங்கள் அவை போலவே தெனாலிராமன் மிகவும் கொஞ்சம் சாதுரிய சாலியாமே. அவரிடம் சொல்லி எனக்கு காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும் நடுப்பகலில் சிவப்பு நிறத்தில் இரவில் 7 வர்ணங்களிலுமாக உருமாறு அற்புத குருவி ஒன்றை கொண்டு வந்து தர சொல்லுங்களே என்றார். மேலும் அது சில சமயம் 3 காலாலும் சில சமயம் 2 காலாலும் பிறகு 7 இறக்கை கொண்ட வானில் பறக்க வேண்டும் என்றார். அரச உடனே தெனாலி அழைத்து விரைவில் அத்தகைய குருவியை கொண்டு வா என்று உத்தரவிட்டார். அதை கேட்டு தெனாலிராமனுக்கு தலை சுற்றியது. அத்தகைய பறவை பற்றி அவர் ஒருபோதும் கேள்விப்பட்டதே கூட இல்லை. ஆனால் சிரித்தவாறே, சரி அரசே, நாளைக்கு நான் அத்தகைய பறவையோடு வருகிறேன் என்றார். மறுநாள் தெனாலி சபைக்கு தாமதமாக வந்தார். அவர் நிலைமை மிக மோசமாக இருந்தது. கிழிந்த உடைகள், அதில் புறக்களும் முட்களும் மண்ணும் ஓட்டியிருந்தன. கையில் குருவி எதுவும் இல்லாத ஒரு பறவை கூண்டு இருந்தது. அவை அரசரிடம் என்ன சொல்வேன் அரசே, அதிசயமையான கதை கொஞ்சம் நடந்துவிட்டது. அந்த குருவி கையில் கிடைத்து விட்டது. நானும் அதை கூண்டில் அடைத்து விட்டேன். அதை இங்கு எடுத்து வரும்போது அது தனது மாயமான 7 ரெக்கைகளை விரித்து பறந்து சென்று விட்டது. காட்டில் அதை துரத்தி கொண்டு வெகு தூரம் சென்று விட்டேன். அது மீண்டும் என் கையில் சிக்கவில்லை என்றார். தொடர்ந்து சற்று நேரத்தில் பறந்து சென்றவாறே அது என்னிடம் சொல்லிற்று, அரசரிடம் போய் சொல், காலையாகிற போது
அல்லது இரவாகிற போதோ அல்லது நடுப்பகல் ஆகிற போதோ வெளிச்சமோ இருட்டோ இல்லாத போது நானே எனது 7 இறக்கைகளை பறந்து திரும்ப வந்து விடுகிறேன் என்றது என்றார். அதை கேட்டதும் அரசருக்கு மட்டுமல்ல, அண்டை நாட்டு மன்னரும் விஜயவர்தனுக்கும் தலை சுற்றியது. அப்படிப்பட்ட சமயம் எங்கு உண்டாகும்? காலை ஆகாமல் நடுப்பகல் ஆகாமல் இரவு ஆகாமல் வெளிச்சம் இருட்டு ஆகும் சமயம் இது என்று அனைவரும் வியப்படைந்தனர். அதை கேட்ட விஜயவர்தன அரசர் இருவரும் சிரித்து விட்டனர். விஜயவர்தன சொன்னார், தெனாலியின் சாதுரியம் பற்றி இதற்கு முன்பு கேள்விப்பட்டுள்ளேனே தவிர இப்போது தான் நேரில் பார்த்து என்று புகழ்ந்தார். ஒற்றன் ஒரு முறை தெனாலிராமன் வாழ்கின்ற நாட்டு மன்னருக்கு அண்டை நாட்டு அரசன் ஒருவர் ஓலை அனுப்பியிருந்தார். அந்த ஓலையில், மதிப்புக்குரிய ராஜாவுக்கு, உங்கள் நாட்டின் மேல் நான் போர் தொடுக்க வேண்டும். 3வது பௌர்ணமி அன்று உங்கள் நாட்டிற்கு எதிராக போர் முழுது கோட்டப்படும் எனது நாட்டுப்படையை பற்றி நீங்கள் அறியாதது உங்களுக்கு போருக்கு சம்மதமா? கத்தியின்றி இரத்தமின்றி போர் முடிய வேண்டும் என்றால் நீங்களும் உங்கள் நாடும் என்னிடம் தோல்வி ஏற்றுக்கொண்டு நாட்டில் என்னிடம் கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்தால் உங்களுக்கு உயிர் பச்சை கொடுத்து நாட்டில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம். இப்படிக்கு ராஜா சிம்மன் மன்னர் உடனே அரசு சபையினை நோக்கி அவர்களுக்கு கருத்துக்களை கூற சொன்னார். சேனாதிபதி முதல் மந்திரிகள் வரை ராஜ சிம்மனின் படையை வெல்ல முடியாது என்பதை ஆணித்தனமாக கூறினார்கள். மன்னனுக்கு தெரியும், அந்த படையை வெல்ல முடியாது. மேலும் போர் ஏற்பட்டால் எண்ணற்ற மக்கள் உயிரை இழப்பார்கள், பெரும் சேதம் ஏற்படும். இதற்கு என்னதான் வழி என்று மன்னர் கேட்டார். உடனே அனைவரும் ஆளுக்கு ஒன்றாக பேசினார்கள். அனைவரின் கருத்தும் போரிடாமல் எதிரிக்கும் தடை வணங்கலாம் என்பதே இவ்வளவு நேரம் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த தெனாலிராமன் பேசத் தொடங்கினார். மன்னா, எதிரி மன்னன் ராஜராஜ சிம்மனிடம் நீங்கள் மண்டியிட்டு விட்டால் நாளை வரலாறு நம் நாட்டை கேலி செய்யும். இத்தனை நாள் நீங்கள் பெற்றிருந்த புகழ் எல்லாம் மங்கி போயிடும். மக்களுக்கு பெரிய அவமானமாகிவிடும். அதற்கு பதில் போரிட்ட முடிந்தாலும் மாம்பேறு படையுடன் போரிட்டு செத்த மடிந்தார்கள் என்று வரலாறு இருக்கும். அரசை தவிர அனைவரும் தெனாலிக்கு பித்து பிடித்து விட்டது என்று கூறி அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். முடிவில் மன்னர் தெனாலிராமன் சொல்வதில் உண்மை இருக்கின்றது. அடிமையாக வாழ்வதை விட போர் செய்து மடியவே விரும்புகின்றேன் என்றார். அத்தோடு அரசவை கலந்துவிட்டது. அதன் பின்னர் மன்னரும் தெனாலியும் நீண்ட நேரம் தனிமையில் உரையாடினார்கள். இதற்கு மாற்று வழி உண்டா என்று ஆய்வு செய்தார்கள். 5 நாட்களுக்கு பின் மீண்டும் அரசவை கூடியது. அரசரை பார்த்து, மன்னா, உங்களுக்கு என்னிடம் நம்பிக்கை இருந்தால் இந்த விஷயத்தை என்னிடம் விடுங்கள். நான் பார்த்து கொள்கின்றேன். எனது உயிரை கொடுத்தாவது இந்த நாட்டினை காப்பாற்றுகின்றேன் என்றார் தெனாலி. அதற்கு மன்னர் சம்மதம் தெரிவித்தார். தெனாலி கூறுவதை போன்று ஒரு தலை எழுதி மோதிர முத்திரை பதித்து கொடுத்தார். தெனாலியிடம் அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு தெனாலி எதிர்நாட்டு மன்னர் ராஜராஜ சிம்மனிடம் முன்னால் போய் நின்றார். அரசர் கொடுத்த ஓலையை உருக்கம் படித்தார். மதிப்புக்குரிய மன்னர் ராஜராஜ சிம்மனுக்கு, உங்கள் படைக்கு சற்று சளைத்தவர்கள் அல்ல எம் வீரர்கள். போருக்கான நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். உங்கள் படையின் மனபலம் உங்களுக்கு சரியாக தெரியவில்லை என்று நான் நினைக்கின்றேன். அவர்கள் எங்கள் படையோடு போர் செய்வதற்கு பயந்து நடுங்கின்றார்கள். எதற்கு கோழைகளின் உயிரை கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறேன். இந்த ஓலையை எடுத்து வந்து வீரர் எங்கள் படையில் மருத்துவ உதவி செய்பவர். இவரை உங்கள் நாட்டு கொஞ்சம் சரணாதிபதி கொஞ்சம் சண்டையிட்டு வென்றுவிட்டால் எனது நாட்டை உங்களுக்கு பரிசாக கொடுத்து விடுகின்றேன். ஓலையில் எழுதியிருப்பதை கேட்ட ராஜசிம்மன் தெனாலியை மாறி மாறி பார்த்தார். மெலிந்து உருவம் கொண்ட தெனாலியை கேலியாக பார்த்தார். யார் அங்கே? இவனை பொழுது சிறையில் அடையுங்கள் என்றார். மன்னர் மன்னிக்கும் மன்னா, ஒரு நாட்டின் தூதுவனாக வந்தவரை சிறையில் அடைப்பது போர் மரபுகளை மீறும் செயல் அல்லவா என்றார். தெனாலி, உமது மன்னர் எமது சேனாதிபதியுடன் சண்டையை கொஞ்சம் செய்யும்படி அனுப்பியுள்ளதாக இந்த ஓலையில் எழுதியிருக்கின்றார்.
இது தெரியுமா உனக்கு? தன்னாடி அப்படியே மன்னா. எங்கள் மன்னர் இதை பற்றி எனக்கு எதுவும் கூறவில்லை. ஆனாலும் எங்கள் மன்னர் உத்தரவுக்கு கட்டுப்படுகின்றேன். ஆனால் ஒரு வேண்டுகோள். எங்கள் நாட்டு சட்டம் சண்டை செய்யும் இருவரும் 3 நாட்களுக்கு சிறையில் இருக்க வேண்டும் என்பது. அதன்படி என்னையும் உங்கள் சேனாபதியும் சிறையில் அடையுங்கள். கொஞ்சம் 4ஆம் நாள் நான் அவருடன் போட்டி போடுகிறேன். அப்போதுதான் தென்னாலி சேனாபதியை கண்டார். 7 அடி உயரத்தில் ஒரு மாமிச மலை போன்று இருந்தான். அவன் தென்னாலியும் கொஞ்சம் சேனாதிபதியும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இருவரும் அடுத்தடுத்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இருவருக்கும் இடையில் ஒரு சுவர் இருந்தது. இருவரும் பார்த்து கொள்ள முடியாது, ஆனால் பேசிக்கொள்ளலாம். இருவருக்கும் நன்றாக சாப்பாடு கொடுத்தார்கள். சாப்பாடு முடிந்தும் இப்போது சாப்பிட்டதைப் போல் தான் சண்டையில் உன்னை சாப்பிடுவேன் என்று கத்தி இப்படி இருப்பான். சேனாபதி சரி சரி அப்போது பார்த்து கொள்ளவும் என்று மட்டும் பதில் சொல்வார். தன்னாடி சேனாதிபதி நித்திரையானது. இருவருக்கும் இடையில் இருந்த சுவரை தண்ணீர் ஊற்றி மெல்ல மெல்ல கரண்டியால் சுரண்ட ஆரம்பித்தான். தன்னாடி விடியும் போது 1 அடிக்கு அதிகமான அகலம் கொண்ட சுவரை சுரண்டி மெல்லிதாக ஆக்கிவிட்டார். இது ஏதும் சேனாதிபதிக்கு தெரியாது. ஒரு நாள் சாப்பிட்டு முடிந்ததும் சேனாதிபதி கத்த ஆரம்பித்து விட்டான். உன்னை கொல்வேன், தின்னுவேன் என்று. சரி சரி சேனாதிபதி, நாளை சண்டையின் போது அதை பார்ப்போம். இப்போ நான் வெற்றிலை சாப்பிடுகின்றேன். உன்னிடம் சுண்ணாம்பு இருந்தால் தா. சுண்ணாம்பு இருக்கின்றதா? எப்படி தருவது என்றார். கொஞ்சம் சேனாதிபதி, இதோ விரலில் பூசிவிடு என்று தான் சுரண்டிய சுவரில் கையால் குத்தினார். தெனாலியின் கை அடுத்த பக்கம் வந்து விட்டதை பார்த்து பயந்து விட்டான் சேனாதிபதி. சேனாதிபதி சுண்ணாம்பை பூசிவிடும் போது அவன் கை கொஞ்சம் நடுங்குவது கவனித்த தெனாலி, என்னை சுவரை உடைத்ததற்கு இப்படி பயப்படுகின்றார்? எங்கள் நாட்டில் நான் ஒரே அடியில் ஒரு யானையை கொண்டு இருக்கின்றேன் தெரியுமா? நான் எல்லாம் சும்மாதான். எங்கள் சேனாபதி யானையை தனது ஒரு கையால் தூக்கி சுற்றுவதை நீ பார்க்க வேண்டும். யாரிடமும் சொல்லிவிடாதே. எங்கள் நாட்டிற்கு வந்த ஒரு முனிவர் எங்கள் படையில் இருக்கும் வீரர்கள் அனைவருக்கும் அசுர பலம் கிடைக்க வரம் தந்தார். அதன் பின்னர் தான் எங்களுக்கு இப்படி அசுர பலம் கிடைத்தது என்றார். தெனாலி எல்லாவற்றையும் கேட்ட கொஞ்சம் சேனாதி பயந்து விட்டான். மறுநாள் நாட்டு மக்கள் அனைவரும் சண்டையை காண வந்திருந்தார்கள். ஆனால் மன்னர் தனது வாளை சேனாதிபதிக்கு கொடுத்து தலையை கொய்த்துவிடு என்றார். தெனாலியை பார்த்து உமக்கு என்ன ஆயுதம் வேண்டுமோ கேட்டு வாங்கிக்கொள் என்றார். மன்னா, எனக்கு ஆயுதம் வேண்டாம், வெற்றிலை மாத்திரம் கொடுங்கள் போதும் என்றார். மன்னர் சிரித்து கொண்டே ஆகட்டும் என்றார். 2 வீரர்கள் ஓடி வந்து ஒருவர் வெற்றிலை கொடுத்தார், மற்றவர் சுண்ணாம்பு கொடுக்க போனார். சுண்ணாம்பை கொஞ்சம் சேனாதிபதியின் நெற்றியில் வையுங்கள், நான் எடுத்துக்கொள்கின்றேன். சேனாதிபதியின் நெற்றியில் சுண்ணாம்பு வைத்ததும் தனது கை முட்டியை முறுக்கினார். அவ்வளவுதான். ஐயோ, என்னை ஒன்று செய்து விடாதீர்கள் என்று தெனாலியின் காலில் விழுந்து விட்டார். சேனாதிபதி, மன்னா, இவர்கள் நாட்டின் மேல் ஆசைப்படுவதை விட்டுவிடுங்க. இவர் ஒருவரே நம்ம படையை அழித்து விடுவார் என்று எல்லாவற்றையும் சொன்னான். சுவரை போய் பார்த்த மன்னனும் உண்மை என்று நினைத்து விட்டார். ஒரு குதிரை வண்டியில் நிறைய பொற்காசுகளை தென்னாலி மன்னருக்கு பரிசாக கொடுப்பதாகவும் தன்னை மன்னித்து விடும்படி மன்னர் ஓலை எழுதி தென்னாலியிடம் கொடுத்து விட்டார். வெற்றியோடு நாடு திரும்பும் தென்னாலியை வரவேற்க மன்னரும் மக்களும் எல்லையில் காத்திருந்தார்கள். கருப்பங்களி. விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். இதை பார்த்த மற்ற அரசவையினருக்கு தென்னாலி மீது பொறாமை ஏற்பட்டது. அவர்கள் அடிக்கடி, அரசே, எங்களிடம் என்ன குறை? நீங்கள் ஏன் எங்களை விட தென்னாலிக்கு அதிக முக்கியத்துவம் தருகிறீர்கள் என்று கேட்டனர். இதற்கு பதில் அரசரின் சிரிப்பு தான். ஒரு நாள் தென்னாலி விடுப்பில் கொஞ்சம் சென்றிருந்தார். அரசர், அமைச்சர், கொஞ்சம் சேனாதிபதி முதல்வர் மாறு வேடத்தில் நகர்வலம் சென்றனர். பேசிக்கொண்டே ஒரு கிராமத்தை அடைந்தனர். ஒரு இடத்தில் விவசாயிகள் அமர்ந்து பேசி கொண்டிருந்ததை பார்த்த அரசர் அவர்களும் சென்று, நாங்கள் வெளிநாட்டினர், உங்களை இந்நாட்டு அரசர் சரியாக கவனித்துக் கொள்கிறாரா என்றார். உடனே அனைவரும் அரசரை புகழ்ந்தனர். பிறகு அரசர் ஒரு முதிய விவசாயியிடம் அதே கேள்வியை கேட்டார். உடனே அவர் சென்று அங்கிருந்து எழுந்து எங்கே போய்விட்டு பிறகு திரும்பி வந்தார்.
அவர் கையில் ஒரு கருப்பங்களி வந்ததும் அதை அவர் ஒரு கையாலும் உடைத்தவாறு, சகோதரர், எங்கள் அரசர் இதை போன்றவர் என்றார். அவரது பதில் அரசருக்கு ஆச்சரியத்தை தந்தது.